ஹாய் கைஸ். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகணும்னா ப்ளீஸ் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போடுற வேகன்சிக்கு ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டும் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டும் இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வேகன்சி வீடியோ தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனலை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. அது மூலமாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட ஃப்யூச்சருக்கு இந்த சேனல் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கிற வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன். இந்தியன் சிட்டிசன் மேல் கேண்டிடேட்ஸ்க்கான வேகன்சி இது. இதோட ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா 31st ஆகஸ்ட் 2024. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 30th செப்டம்பர் 2024. இது இந்தியன் சிட்டிசன் மேல் கேண்டிடேட்டுக்கான கான்ஸ்டபிள் ஃபயர் இந்த டெம்ப்ரவரி பேசிஸ் வேகன்சிக்கான அப்ளிகேஷன். இது வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மெரிட்டு கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. உங்களை அட்மிட் கார்டோ இல்லை அதர் இன்ஃபர்மேஷனோ இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் நீங்கள் கொடுக்க போகிற மொபைல் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. இது ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கெங்கே எவ்வளோ வேகன்சி என்னென்ன கேட்டகரிக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற லிஸ்ட் இங்கே இருக்குது. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது புதுச்சேரி அண்ட் தமிழ்நாடு. புதுச்சேரியில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் 39 வேகன்சி இருக்குது. ஸோ அது கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை ஒரு ரெகக்னைஸ்டு 12th அப்படிங்கிறது ஒரு ரெகக்னைஸ்ட் போர்டு யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கணும். கிராஜுவேட்டாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களோட ஏஜ் லிமிட் 18 to 23. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதோடைய டேபிள் நான் கீழே கொடுத்துருக்கேன். எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 3 years கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோகிராஃப் 20 to 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு கலர் ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சிக்னேச்சர் 10 to 20 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டோ செகண்டரி 12th சர்டிஃபிகேட்ஸோ இல்லை வேறு இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற கேஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லை எதுவாக இருந்தாலும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பிடிஎஃப் இமேஜாக ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு இமெயில் அட்ரஸும் ஒரு ஆக்டிவான இமெயில் அட்ரஸ், ஆக்டிவான ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees தான். ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் 100 ரூபான்றது நான் ரீஃபண்டபிள். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பே பண்ண முடியும். விண்டோஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் விண்டோ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அது 10/10/2024 12/10/2024 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஒரு 200 rupees ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது 5 kilometers ரன்னிங் இருக்கணும். அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் போவாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இது உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் பார்க்குறது. இது நார்மலாக உங்களோட ஹைட் 170யும் செஸ்ட் 80 to 85 centimeter இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் என்னவோ அதெல்லாம் இதுலேயும் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வெப்சைட்லேயும் டீட்டெயிலாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இப்போ மாத்திரம் இல்லை, இதுக்கப்புறம் ஏதாவது இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸில் வேகன்சி வந்தால் அப்பையும் நீங்கள் அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்கணும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் போயிட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற
பட்டனை அமுத்துனீங்க அப்படின்னா அது சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். உங்களோட நேமு, உங்கள் அப்பா நேமு, உங்களோட அம்மாவோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன ஜெண்டர், ஃபீமேலா மேலா அப்படிங்கிறத ஃபில் பண்ண சொல்லும். இது இல்லாமல் உங்களோட நேம் வந்து கண்டிப்பாக 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அதே ஸ்பெல்லிங்கில் அதே மாதிரி ஃபில்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாதர் அண்ட் மதர் நேமும் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக ஃபில் பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த்தும் சேர்த்து. அதே மாதிரி அந்த இதை கொடுத்துட்டு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அது அதுவாகவே ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணும். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சர் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அந்த அப்ளிகேஷனில் நார்மலாக எல்லா அப்ளிகேஷன்லையும் கேட்குற டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அதை கண்டிப்பாக ஃபில்அப் பண்ணுங்கள். அது ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. அதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஃபீஸ் கட்டி முடிச்சப்போ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.